விநாயகர் சிலருக்கு இன்னொருத்தன் 1000 ரூபாய் தரல, எங்க மணி ஆட்டிட்டு இருக்கான்? ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா, அதிகாலை முதலே பணம் கெட்டு வெளியூர் கூட்டம் நிக்குதுமா, காசை கொடுக்க என்கிட்ட வேற காசே இல்லையம்மா, நீ காசை கொடுத்தா செலவாக கூட நானும் போயிட்டே வந்துருமா, கணபதி ராஜா வந்தாராம் காசை ரெடி பண்ணி கொடுப்பாராம். டேய் மவனே, என்னடா கோலம் அது? டாடி விநாயகர் சிலை கொடுக்க 1000 ரூபாய் வேணும், இருந்தா கூடியா? என்கிட்ட அந்த காசு தான் இருக்குது. சிங்கிள் டீ காசு கடையில் உங்க அம்மா தர மாட்டா. ஆமா, விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டுல படையல் போடுவாங்களே, சாப்பிட்டுருக்கியா? டிவியில தான்டா பாத்துருக்கேன். அப்ப இன்னைக்கு என் கூட டிராவல் பண்ண படையல் சாப்பிடுவோம். என்னடா சொல்ற? என்ன இங்க சத்தம்? கத்தாத, நம்ம பையன் மேல விநாயகர் வந்திருக்கிறாரு. விநாயகரா, மன்னிச்சுங்க சாமி, திடீர்னு வந்திருக்கீங்க. இத்தனை வருஷமா விநாயகர் சதுர்த்தி வருது, ஒரு சதுர்த்திக்காவது படையல் போட்டிருக்கீங்களா? எனக்கு அதான் கோயிலுக்கு வரமே சாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்துட்டேன், படையல போட்டு சாப்பிட்டு தான் போவேன். சாமி, படையலுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ மொத்தம் கேக்குறாங்கல்ல, சொல்லியா? கொல்லுக்கட்ட அப்படியே வரப்ப சிலைக்கு 1000 ரூபாய், சிலைக்கு 1000 ரூபாய் இருக்கணும், எடுத்துட்டு வந்துருங்க. சரி சாமி. படையல் வந்துருச்சு. எங்க நான் கேட்டனே 2500. இதான் எடுத்தாரு. என்ன சாமிக்கு போன் எல்லாம் வருது? அதுவா, தேவலோகத்துல இருந்து தேவர்கள் போன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேவலோகமா? டேய், விநாயகர் சிலருக்கு 1000 ரூபாய் ரெடி பண்ணியா இல்லையா? உங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வரேன்னு, சீக்கிரம் வாங்கிட்டு வா. முடிச்சுட்டானுங்க. கொழுக்கட்டையா கேட்டீங்க? உலக்க கட்ட வருது பாரு.